அமைதி அமைதி. வணக்கம். தயவு செய்து அமைதியாக இருக்கும். நிகழ்ச்சிகளில் ஒரு சில அவர்களுக்கு அமைதியாக இருக்கும். ப்ளீஸ். நன்றி. இந்த தை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க இருக்கின்ற பவித்ரா, சுலேன் மற்றும் கபீஷன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க இருக்கிறது. கபீஷன் சாயா கபீஷன். தமிழர் மரபு திங்களான எங்கள் பொங்கல் விழாவில் கூடியுள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கு எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எமது நிகழ்ச்சிகள் தொடங்கும் முன் இயற்கை அனர்த்தத்தினாலும் போரின் வன்முறையாலும் உயிர் நீத்த அனைவருக்குமாக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. நிறைவு செய்வோம். எங்கள் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கேற்ற எமது சங்கத்தில் தலைவரான அங்கிள் திரு ராம் தியாகராஜா, ஆண்டி திருமதி அருமா தியாகராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தலைமையுரை தருவதற்காக எமது சங்கத்தின் தலைவர் திரு சிவா முருகேசன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் ராம் தியாகராஜா, இந்த மிஸ்ஸஸ் அருணா தியாகராஜா அவர்கள் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அவர்களை வருகை என்று வரவேற்கின்றேன். இங்கு உள்ள குழந்தைகளுக்காக வேண்டி இந்த பொங்கல் விழா என்பது என்ன, எப்படி கொண்டாடப்படுகிறது, சுருக்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பொங்கல் விழா
தமிழ்நாடு, இலங்கை, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா இஸ் a harvest festival. அறுவடை திருநாள். பேசிக்கலி இஸ் a Thanksgiving. நன்றி தெரிவிக்கும் திருநாள். இந்த விழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக போகி பொங்கல். போகி பொங்கல் என்றால் நம்மிடம் இருக்கும் வருத்தங்கள், கெட்ட விஷயங்கள், பழைய கெட்ட எவர்திங் விட்டுவிட்டு இந்த வருஷத்தில் புதியதாக ஆரம்பிப்பதுதான் பொங்கல் திருவிழா என்பது. அடுத்த நாள் தைப்பொங்கல் திருவிழா. தைப்பொங்கல் திருவிழா என்பது அறுவடை செய்த நெல்லை பொங்கல் பானையில் வெளியில் வைத்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் மற்றும் மழை. So basically Thanksgiving mother nature which is sun and rain. மூன்றாவது நாளாக மாட்டுப் பொங்கல். இந்த விவசாயத்திற்காக உதவி செய்யும் முக்கியமாக மாடுகள், விவசாயிகள், இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 3வது நாள் கொண்டாடப்படுகிறது. 4வது நாள் காணும் பொங்கல். பேசிக்கலி காணும் பொங்கல் என்பது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரும் விருந்து உபசரிப்பது மற்றும் பரிசுகளை கொடுப்பதும் பெரியவர்களும் ஆசீர்வாதம் வாங்குவதும் விதமாக கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல். மற்றும் தமிழ்நாட்டில் வேரியஸ் இடங்களில் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய முக்கிய அம்சம் பொங்கலின் சிறப்பு அம்சமாக கொண்டாடப்படுகிறது. மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா நன்றி தெரிவிக்கும் விதமாக இருக்கின்றது. தேங்க்யூ.